Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மள எல்லோருமே இந்த ரேஷன் கார்டு வச்சிருப்போம். இந்த ரேஷன் கார்டுல உங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, மொபைல் நம்பர் மாத்துறது, பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், இந்த மாதிரியான சர்வீசஸ் நீங்க பெறதுக்கு சிறப்பு குறைதீர் முகாம் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய ரேஷன் கார்டுல நீங்க எதுவும் திருத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்களா நேரடியா போய் அப்ரோச் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி அரசு சார்பாக சிறப்பு முகாம் ஒன்று நடத்துவாங்க. இந்த சிறப்பு முகாம்ல நீங்க நேரடியா போய் அந்த முகாமுக்கு நீங்க நேரடியா போய் உங்களுடைய குறைகள் மற்றும் உங்களுடைய சர்வீஸ், உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ் தேவையோ அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது ஈஸியா உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதன் ஒரு பகுதியாக ஒரு செய்தி வெளியீடு ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாசமும் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 10/8/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அதாவது வருகிற 10/8/2024 காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மூத்த குடிமக்கள் நேரடியா ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்க முடியாட்டி அந்த அங்கீகார சான்றும் வழங்கப்படும் சொல்லிடுறாங்க. மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்க ஏதோ திருத்தம் செய்யணும் அப்படின்னா இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க ஏதோ குரூப்ஸ் வச்சுதான் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.